இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 15 ஆண்டுகளாக நீங்கள் கட்டமைத்து வாங்கின இந்த வாக்குகள் 35-36 லட்சம் வாக்குகளை வெறும் முகஸ்துதியை வைத்து விஜய் வந்து இன்றைக்கு பெற்றுவிட்டார்ன்ற மாதிரி ஒரு சர்வே அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. இப்ப ஒரு வாரமா இதான் செய்தி. வாக்கை பெற்றுட்டாரா தெரிஞ்சிரும். ஸ்கிரீன்ல தெரிய போகுது. ஸ்கிரீன்ல எப்ப தெரியும்? மே மாசம் வாக்கு பதிவு வந்த பிறகு தெரியும். இப்ப நீங்க போடுறது எதுவும் ஸ்கிரீன்ல தெரியறது எதுவுமே உண்மையானது அல்ல. ஒரு 41 பேர் உயிரை இழந்த ஒரு கூட்டத்துக்கு மத்தியில அவங்களும் பயணப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க சும்மா விட்டுருவாங்க 26? சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா விடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க. வெற்றியை கொடுப்பாங்க. அந்த உயிர் தியாகம், அது அந்த உயிர் தியாகமாங்க. இது உயிர் தியாகமா? நிஜமா கோவப்படுத்தாதீங்க மாதேஷ். இதெல்லாம் உயிர் தியாகம்னு சொன்னீங்கன்னாக்க நேரடி கொலை. அது 5 வயசு குழந்தை மேல கிளையோட மரத்து கிளையோட உடைச்சு 4 பேர் உழுந்து கொட்டல் பிதிங்கி சாவுதுன்னா அது உயிர் தியாகமா? அது அதை பண்ணிட்டு இதுக்காக வந்துட்டு ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னாக்க கோவம் வருமா வராது? 35 லட்சம் வாக்குகள்ங்கிறது ஒரு பைசா ஓட்டுக்கு காசு கொடுக்காம வாங்குறதுங்கிறத மற்ற கட்சிகள் கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது. இப்ப திமுகவோ அதிமுகவோ நாங்க வாங்கி இருக்கிற வாக்குக்கு அவங்க செய்ய வேண்டிய செலவுங்கிறது எவ்வளவுங்கிற யோசிச்சு பாருங்க. தமிழ் தேசியம் என்பது இங்க தமிழர் நாட்டுக்கு உண்டான ஒரு நலனை பாதுகாப்பது. திராவிடம் யாருடைய நலத்தை பாதுகாக்க சொல்லுங்க? தமிழர்களின் நலத்தை. அப்ப தமிழ் தேசியமா தானே இருக்கணும். அது ஏன் திராவிடமா இருக்கு? இங்க பொங்கல் கொண்டாடுவதற்கு எல்லாரும் வந்துட்டு அவன் தனித்தனியா பொங்கல் கொண்டாடுறாங்க. மகர சங்கராந்தி தனியா இருக்கு. அது திராவிட மகர சங்கராந்தியா இல்ல. தமிழ் பொங்கல் மட்டும் ஏன் திராவிட பொங்கலா மாறுது? ஆகவும் இது இப்படி பாத்துக்கிறதுக்கு தான் திராவிட ஆட்சியா? அதான் டிராவிட் மாடல் இல்ல, திராவிட மாடல் வச்சுக்கணும். என்னங்க இது? நீங்க பேசுறது எல்லாமே ஆரியத்துக்கு அறிவடியா இருக்கக்கூடியது யாருன்னா திராவிடம் தான் இருக்கு. திராவிடம் என்பது ஆரியத்தின் கள்ள குழந்தை, அவ்வளவுதான். ஆட்சி அதிகாரத்தில் முதலாக திராவிட இயக்கம் எப்படி உட்காந்துச்சுன்னா, ராஜாஜி அவர்கள் சொல்றாரு, ஒரு கையில பூணூலை புடிச்சிட்டு இன்னொரு கையில உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க. அதன் அடிப்படையில் தான் ஆட்சி அதிகாரத்துல வந்துச்சு. அப்ப எந்த கடப்பாறையை நீங்க எடுத்து வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்க? நீங்கள் எல்லாவற்றையும் பெரியார் தான் செஞ்சார். தமிழ்நாட்டுக்கு எவனுமே இல்லைங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசியத்தை பேசுவதற்கு ஆளே இல்லைங்க. ஈவேரா மட்டும் இல்லைன்னா நீங்க கோமணம் கூட கட்டி இருக்க மாட்டீங்கன்னு பேசும்போதுதான் கோபம் வருது. அப்ப ஈவேரா என்னடா செஞ்சாருன்னு திரும்பி பார்க்கும்போது தான் அவர் தமிழனுக்காக என்ன பண்ணியிருக்காருங்கிறத பேச வேண்டிய தேவை வருது. நீங்க அதை பேசாம இருந்தீங்கன்னா, ஈவேரா தான் எல்லாத்தையும் செஞ்சாருன்னு சொல்லாம இருந்தீங்கன்னா நாங்க ஈவேராவை விமர்சிக்கிறது. கார்த்திகேயன் சொன்னாக்க உடனே உளவுத்துறையில இருந்து கால் பண்ற அத்தனை பேரும் வேட்பாளரை அறிவிச்ச உடனே முதல்ல கேட்கறது என்ன? நீங்க எந்த ஆளுங்க? உளவுத்துறை எதுக்கு அது கேட்குது? நான் காரி துப்பிட்டு தான் வைக்கிறேன். ஒவ்வொரு முறை உளவுத்துறை எனக்கு போன் பண்ணி கேட்கும் போதும் சாதி கேட்கறவங்க எனக்கு போனே அடிக்காதன்னு காரி துப்பிட்டு தான் வைக்கிறேன். ஏன் உளவுத்துறை கேக்குது? நீங்க சாதிய மனப்பான்மையோட இருக்கிறீங்க. அப்ப எந்த வேட்பாளர் நிறுத்தலாம், யாரை கொண்டு வரலாம், அதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. நாம் தமிழ் கட்சி அப்படி நினைக்கிறது இல்லை. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் பல்லாவரம் தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றவார்கள், அவருமே கேட்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். எப்படி போயிட்டு இருக்குது உங்களுடைய சட்டமன்ற தேர்தல் பிரச்சார பயணம் எல்லாம்? மீண்டும் பல்லாவரம் தொகுதியில ஏற்கனவே நின்ற தொகுதி தான், உங்களுக்கு பரிச்சயமான தொகுதி. எப்படி போயிட்டு இருக்கு? போன முறை ஆலந்தூர்ல என்ன, இந்த முறை வந்துட்டு பல்லாவரம் பக்கத்து தொகுதி. சரி, சிறப்பா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு எழுச்சி மாற்றத்தை வந்து நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனாக்க இது அண்ணன் என்ன முன்னாடியே அறிவிச்சதுனால எப்பொழுதும் நமக்கு வந்துட்டு தேர்தல் நெருக்கத்தில் அறிவிக்கும் போது வந்துட்டு அது கொஞ்சம் சிரமமானதா இருக்கும். இப்போ இந்த முறை வந்துட்டு அண்ணன் கொஞ்சம் முன்கூட்டியே அறிவிச்சதுனால தொகுதிக்கு இறங்கி நம்மளால மக்களை நேரடியாக சந்திச்சு வீடு வீடா போக முடியுது. தெருவா நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்கோம். மக்கள் எல்லாரையும் சந்திச்சுட்டு இருக்கோம். எல்லாரையும் வந்துட்டு நம் வசம் படுத்துவதற்குண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேர்தலுக்கு தேர்தல் மாறிட்டே இருக்கு தொகுதி கூட. உங்களுக்கு அது தொகுதி மாறுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு கொள்கை மாறாம இருக்கிறோம் இல்லையா? கொள்கை மாறாம, கோட்பாடு மாறாம, மக்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு மாறாம அது இருக்கிறோம் இல்ல, அது போதுமானது. மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சேவைங்கிறது எந்த தொகுதியில இருந்தாலும் ஒரே விதமான சேவைகள் தான். அது மாற போறது இல்லை. அது நம்ம வந்துட்டு உறுதியா செய்வோங்கிற நம்பிக்கையில தான் அண்ணன் வந்துட்டு எந்த தொகுதியா இருந்தாலும் நீ வென்று வா அப்படின்னு கொடுக்குறாரு. இல்ல, நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியில தொடர்ச்சியா அப்படி பயணப்படும் போதுதான் அந்த தொகுதியை பற்றியான புரிதலும் அந்த மக்களுக்கு என்ன தேவை, அங்க என்ன பிரச்சனைன்றது. 234 தொகுதிக்கும் ஒரே பிரச்சனை தாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இருந்தாலும் அதை நீங்க ஸ்டடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுக்கான முயற்சியில நீங்க எட்டி பிடிச்சிடலாம்ல வெற்றியை. இப்போ நீங்க அப்படி சொல்றீங்க.
நான் இப்படி எடுத்து பார்க்குறேன். நான் வந்துட்டு முதல் நாடாளுமன்ற இது வந்து பார்த்தீங்கன்னாக்க மத்திய சென்னையில், ஆமா, அதன் பிறகு ஆலந்தூர்ல என்ன, திரும்ப மத்திய சென்னையில், இப்போ வந்துட்டு பல்லாவரத்தில் நிற்கும். இப்போ நம்ம தொகுதி மாறி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்னவா இருக்குது, கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் பணி செய்யறாங்க, ஒரு தொகுதிக்கு இன்னொரு தொகுதிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது. இப்ப நாடாளுமன்றத்துல வந்துட்டு நான் 6 தொகுதியில சேர்ந்து வேலை செஞ்சிருக்கிறேன். அப்ப அந்த 6 தொகுதியும் தனிப்பட்ட முறையில அவங்க வந்து எப்படி வேலை செய்யறாங்க, இதெல்லாம் வந்துட்டு பிடிபடுறதுக்காக இருக்கட்டும், இல்ல வந்துட்டு எதிர்கட்சியினர் வந்துட்டு எப்படி எல்லாம் வந்துட்டு வேலை செய்யறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள், ஒவ்வொரு தொகுதியும் வந்துட்டு பிரிச்சு அவங்க வந்துட்டு எப்படி வச்சிருக்காங்க, பூத் வழியா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு அவங்க சாதி ரீதியா வேலை செய்யறாங்க, மத ரீதியா வேலை செய்யறாங்க, அதெல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஸ்டடி பண்றதுக்கு அந்த 2 தேர்தல் 3 தேர்தலும் எனக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவுல பங்காற்றி இருக்குன்னு தான் சொல்லுவேன். அப்ப இப்ப இன்னொரு தொகுதின்னு வரும்போது அதனுடைய வீச்சும் வீரியமும் இவ்வளவு தூரம் கற்றுக்கொண்ட அனுபவங்களும் அது வந்துட்டு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுவரை எதிர்கொண்ட தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலுக்கு ஏதாவது புது யுக்தி ஏதாவது கையாளுறீங்களா இல்லையா? நாம் தமிழர் கட்சிக்குன்னு யுக்தி எல்லாம் கிடையாதுங்க. நாம் தமிழர் கட்சி கொள்கை, அந்த கொள்கையை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான். நீங்க மார்க்கெட்டிங் துறையுடைய ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் ஆக்லவி அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தத்துவம் என்னன்னாக்க, ஒரு நல்ல பொருள் ஒரு நல்ல இடத்துல கிடைக்குதுங்கிறத மக்கள்கிட்ட கிடைக்குதுங்கிறத மட்டும் செய்தியை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும், மக்களே தேடி வந்து அதை வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். நீங்க வந்துட்டு அதை போய் விற்கணும், வீடு வீடா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. ஒரு நல்ல பொருள் இருக்குதுங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா போதும், அது வந்துட்டு வென்றுடும் அப்படிம்பாரு. அதை தான் நாங்க செய்யறோம். இப்படியான ஒரு நல்ல தத்துவம், நல்ல தலைமை இங்க இருக்குதுங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மட்டும்தான் எங்களுடைய பொறுப்பு. சேர்த்துட்டா மக்களே தேடி வருவார். இந்த சேம் ஃபார்முலா நமக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, வெற்றியை கொடுக்க மாட்டேங்குது. வெற்றி அதுதாங்க கிடைச்சிருக்கு. மக்கள் அதன் மூலமாக தான் நாம் தமிழர் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாத்திருக்கிறாங்க. 35 லட்சம் வாக்குகள்ங்கிறது ஒரு பைசா ஓட்டுக்கு காசு கொடுக்காம வாங்குறதுங்கிறத மற்ற கட்சிகள் கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது. இப்ப திமுகவோ அதிமுகவோ இப்ப நாங்க வாங்கி இருக்கிற வாக்குக்கு அவங்க செய்ய வேண்டிய செலவுங்கிறது எவ்வளவுங்கிற யோசிச்சு பாருங்க. ஒரு ஓட்டுக்கு 2000 3000 அவங்க வந்துட்டு காசு கொடுக்கறது மட்டுமே. அது இல்லாம பூத் ஏஜென்ட், அது இல்லாம விளம்பரம், அது இல்லாம இது, அவங்க எத்தனை கோடி செலவு செஞ்சா இந்த 35 லட்சம் ஓட்டை வாங்குவாங்கிறது பாருங்க. அதை ஒரு பைசா செலவு இல்லாம நாம் தமிழ் கட்சி வாங்கி இருக்குதுன்னா அதுதான் வெற்றி. ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னா அடுத்த தலைமுறை தேவைப்படுது. அந்த அடுத்த தலைமுறையை நாங்க வந்துட்டு இளைஞர்களை ஈர்க்கிறதெல்லாம் இல்லை, இளைஞர்களை உருவாக்கி கொண்டு வர்றோம். இப்படியான ஒரு தத்துவமிக்க ஒரு தலைமையை ஏற்று வரணுங்கிறதை இளைஞர்களை உருவாக்கி கொண்டு வர்றோம். அதன் அடிப்படையில் நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு முறையும் வென்று கொண்டு தான் வருது. இந்த முறை சட்டமன்றத்துக்குள் நிச்சயமாக செல்லும். நீங்க பாக்கல, ஒரு படிநிலையா வாங்க, அதுவும் 2026 சட்டமன்றத்துக்குள்ள போங்க, ரைட்டு. ஆனாலும் வெறும் காசுக்காக மட்டுமே ஓட்ட போட்டுறாங்க திமுக அதிமுகவுன்னு சொல்ற வாதமே அது சரியான ஒரு வாதமா? சரி, அப்படி போடல, இல்ல அப்படி போடல, நடக்குது. பெரிய அளவுக்கு பொருட்செலவினம் பண்றாங்க. இருந்தாலும் மக்களின் ஈர்ப்பு, அந்த தாகம் நாம் தமிழர் கட்சி பக்கம் போவோம்பா, அனுப்பி ஆகணுமா அண்ணன் சீமான, டாக்டர் கார்த்திகேயன் அனுப்பி ஆகணும்பா அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஏன் வரல? இந்த இடத்துக்கு பாப்பீங்க, அந்த முறை வருவாங்க. ஏன்னா இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை நேரடியாக அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். மக்களுக்கு என்ன நம்பிக்கை வரணும்னாக்க, நாம் தமிழ் கட்சியும் இன்னொரு கட்சி போல அது கூட்டணியில கரைஞ்சிரும், நாம் தமிழ் கட்சி இன்னொரு கட்சி போல அது ஊழல் செஞ்சு விடுவார்கள், நாம் தமிழ் கட்சி இன்னொரு கட்சி போல அவர்கள் கொள்கையில் சமரசம் செய்து கொள்வார்கள், மீண்டும் அதே திமுக அதிமுகவோட அல்லது பாஜக காங்கிரஸோட கூட்டணிக்கு போய் கலைஞ்சுதான் போக போறாங்க அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கலாம். ஆனா அதை மீண்டும் மீண்டும் உடைச்சு நாம் தமிழர் கட்சி அதன் கொள்கையில் மாறாது, நாம் தமிழர் கட்சி சொன்ன சொல்லை காப்பாற்றும், நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் ஊழல் செய்யாது, அடுத்தவன்ட்ட காசை வாங்கிட்டு அந்த காசுல வந்துட்டு எலெக்ஷனை சந்திக்காது, இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும் போது தான் அது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாகும். அதற்கு காலம் எடுக்கும், நிச்சயமாக காலம் எடுக்கும். ஏன்னா அவங்க இது போல ஏற்கனவே இருந்தவர்கள், நம்பினவர்கள் ஏமாற்றி இருக்கிறாங்க. டிவி எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு நான் வந்துட்டு திமுகவையும் அதிமுகவும் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு அதே திமுகவில் போய் கரைஞ்சு போறவங்களை பாக்குறவங்க ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அப்படியான நபர்களை பார்த்து கொண்டே இருப்பதனால் அவர்களுக்கு இது போன்ற ஏமாற்றங்களுக்கு தான் அவங்க வந்துட்டு இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. அதற்கு மாற்றை நம்ம கொடுக்கணும்னாக்கா அதுக்கு வந்துட்டு மக்களுக்கு நம்பிக்கை பெறணும். அந்த நம்பிக்கை இந்த முறை நிச்சயமாக நாங்கள் இல்லை, அதாவது தனித்தே நிற்கிறது ஒரு பெரிய சாதனை தான். அதுலயும் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாற்றிருக்கு பெரிய சாதனை தான். அதிகாரம் நமக்கு வேணும் இல்ல. இங்கு எதிரெதிர் துருவங்களாக இருந்த இந்தியாவின் பல மாநிலங்களில் எதிரெதிராக இருந்தவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிலை இருக்கு. நிதிஷ்குமார் எல்லாம் வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பொசிஷன் தான் எனக்கு தெரிஞ்சு அங்க அவர் அதிகாரத்துல உட்காந்துட்டாரு, இன்னைக்கு பொசிஷன் பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஓரளவுக்கு பிஜேபிக்கு ஈக்குவலா கூட சீட்ஸ் வாங்கிட்டாரு. அங்க நாம அந்த மாதிரி அதிகாரத்துக்கு அந்த பயணத்தில் தொட்டு அதற்கு பிறகாக நாம ஒரு பிரம்மாண்டமா, ஏன்னா சீக்கிரமா தேவை இருக்குதுல்ல, எல்லாம் தமிழ்நாடே சுரண்டுருவாங்கன்றீங்க நீங்க. ஆமாவா? காணாமன்றீங்க. அதிகாரத்தை வைத்துக் கொண்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி நிறைய மாத்த. நான் இப்ப சொல்றேன், அதிகாரம் இல்லாமல் நாம் தமிழ் கட்சி கனிம வள கொள்ளங்களை தடுத்து நிறுத்துது. நாம் தமிழ் கட்சி சன்ஃபார்மா நிறுவனத்தை வந்துட்டு வளர விடாம அது வந்துட்டு ஆக்கிரமிக்காம தடுத்து நிறுத்துது. 8 வழிச்சாலையை போட விடாம தடுத்து நிறுத்திருக்கு. பேனா சிலையை வைக்க விடாம தடுத்து நிறுத்திருக்கு. நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு பெரும்பங்கை நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானும் ஆற்றி இருக்கிறார்கள் அதிகாரத்துல இல்லாம.
இப்ப நீங்க சொல்லக்கூடிய கூட்டணியில கரைந்து போய் 2 சீட்டு 3 சீட்டு வச்சிருக்க கட்சிகள் அதிகாரத்துல உட்கார்ந்து கொண்டு என்ன சாதிக்க முடிஞ்சிருக்குன்னு கேளு. அவங்களோட கட்சி கொடி ஏத்த முடியுதா? ஒரு காவலாளி வந்துட்டு அவன் கட்சி கொடி இறக்குன்னு சொல்லி அவன் கட்சி கொடியை ஏத்த விடுறது இல்ல. போஸ்டர்ல வந்துட்டு கூட்டணி கட்சியோட போஸ்டர் ஒட்ட முடியறது இல்ல. எதுக்கு அதிகாரம்? அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நான் வந்துட்டு அப்படியே கெட்டியா புடிச்சுக்கிறேன், அப்படியே ஒட்டி கொள்கிறேன், உடும்பு புடியா புடிச்சுக்கிறேன். யாரு? ஸ்டாலின் காளையா? அதே போல நாங்க வந்து பயன்படுத்த வேண்டாம் வார்த்தைகள். நீங்க அதிகாரம் முக்கியங்க. அதிகாரத்தில் இருந்தா பல விஷயங்களை செய்ய முடியும். அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்க தேவையில்லை. திருமாவளவனை நீங்க டார்கெட் பண்றீங்க எனக்கு தெரியுது. காலை பிடித்துக் கொண்டு அதிகாரத்தில் உட்காரணும்னு அவசியம் இல்லை. அவர் காலை பிடிக்கிறேன்னு சொல்லாதீங்க டாக்டர். நீங்க அப்படி பாத்தீங்களா? டாக்டர் திருமாவளவனை மதிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடாது. அவர் என்னவா எங்களை மதிக்கிறாருங்கிறது இருக்குல்ல. நீங்க போற பாதை சரியா இல்லன்றாரு அவரு. உங்க மேல சந்தேகம் வருது. நாங்க அதை தான் சொல்றோம். நீங்க போற பாதை சரியில்லைன்னு நாங்க சொல்றோம். அவ்வளவுதான். இல்ல, திமுகவை நாங்க ஏன் தாங்கி பிடிக்கிறோம்? எதனால்? இங்க RSS சித்தாந்தவாதிகள் நிறைய பேரை ஊடுருவி விடுறாங்க உள்ளார. உங்க மேல எல்லாம் சந்தேகம். திடீர்னு பெரியார் அதிமுக ஆட்சியில் RSSக்கு இங்க பேரணி நடக்கல, திமுக ஆட்சியில நடக்குது. எதிர்த்து கேள்வி கேட்டார் அண்ணன் திருமாவளவன். இன்னைக்கு சாதிய ரீதியாக படுகொலைகள் நடத்தப்படுது. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில இல்லாத சாதிய சுவர் இப்ப கட்டப்பட்டிருக்கு. கேக்குறாரா கேள்வி? திருவாரூர்ல சாதி என்ன நடந்திருக்கு? அதிகாரம் இருக்குல்ல, எம்எல்ஏ வச்சிருக்கீங்கல்ல, அந்த சாதிய சுவர் இடிக்கப்பட்டுருச்சா? தீண்டாமை சுவர் இடிக்கப்பட்டுருச்சா? ஏன் இடிக்கப்படல? மேல் பாதியில இன்னைக்கு இது வரைக்கும் உங்களால வந்து கோயிலுக்குள்ள நுழைய முடியல இல்லையா? தண்ணியில மலம் கலந்து குடிக்க வச்சான்னு அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. இன்னைக்கு வரைக்கும் உங்களால தீர்வு காண முடியல. என்ன சீமானுக்கு ஒரு ஆக்ரோஷம், அதே போல டாக்டர் திருமாவளவனுக்கு ஒரு ஆக்ரோஷம். நீங்க அதிகாரத்துல நீங்க சட்டையை பிடிக்கிற மாதிரி எல்லாரையும் சட்டை பிடிக்க முடியாது. நீங்க அவரு வந்து பக்குவமா அரசியல அணுகுறாரு. பக்குவமா பண்ணி மக்களுக்கு உண்டானதை செய்யணுமா இல்லையா? செஞ்சதை நீங்க சொல்லுங்க. தன்னால் என்ன நிறைவேற்றும் போராட்டம். அவரு வலிமையான போராட்டம் மக்கள் போராட்டத்துல இருக்கிற தலைவர். பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ளுங்க. அதிகாரத்தை இந்த 4 சீட்டை வச்சுக்கொண்டு உங்களால ஏற்க முடியாது. ஆனால் அதே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஒரு நொடியில் தீரும். அவங்க 4-8 கூட மாறிடுவாங்க. ஆனா நீங்க இப்படி தனியா நிக்கிறதுனால ஒண்ணும் ஆகாது. நாங்க ஒரே நேரத்துல 234 வெல்றோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு? 4-8 மாறுறது எங்களுக்கு முக்கியம் இல்ல. நாங்களும் மேசை தட்டி கொண்டு வரவதற்கு விருப்பம் இல்லை. நாங்கள் வெற்றி அடைகிறோம். வெற்றி எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் எங்களுடைய வளர்ச்சி என்பது நிதானமாக இருந்தாலும் எங்களுடைய இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்கு. தமிழ் தேசிய ஆட்சியை இங்கு அமைப்பது, அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய இலக்கு இருக்குது. இந்த பூமி பந்தில் தமிழருக்கென்று ஒரு நாடை உருவாக்குவது, அது எங்களுடைய இறுதி இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்கு மிகப்பெரிய நீண்ட தூரங்கள் போக வேண்டியது இருக்கு. பல தலைமுறைகள் கூட நடக்கிறோம். என்ன வந்துருச்சு? என் கால் ஓயட்டும், என் கால் ஒஞ்சா என்னுடைய மகள் வரட்டும், அவளுடைய மகன் வரட்டும், என்ன வந்துருச்சுங்கிறான். இல்ல, ஓட்டரசியல் உங்களுடைய பயணம் அப்படி இருக்கு. ஆனாலும் கொள்கை அரசியல்ல நீங்க தடம் மாறி போயிட்டீங்கன்றாரு. உங்களுக்கு முன்னத்தியர் தான் தமிழ் தேசிய அரசியல்ல திருமாவளவன், ஆமாவா? தமிழ் தேசிய அரசியல் நாங்க பேசுறதை வந்துட்டு தமிழ் தேசிய அரசியல் இல்லைங்கிறாரு. எதனால அப்படின்னா, தனிநாடு கேட்டால் தான் தமிழ் தேசிய அரசியல்னு அண்ணன் சொல்றாரு. இது வரைக்கும் அண்ணன் தமிழ் தேசிய அரசியல் பேசியிருக்கிறாரா போன்னு கேள்வி கேள்வி. தனிநாடு கேட்டிருக்காரா? இல்லங்க, இப்ப தனிநாடு கோரிக்கை அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நீங்க எக்ஸ்ட்ரீமா போகும்போது அவர் எக்ஸ்ட்ரீமா அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் தனிநாடு கேட்டால் தான் அது தமிழ் தேசியம். அப்போ விசிகா தமிழ் தேசிய கட்சி இல்லை. அவர் சொல்றாருங்க. அவர் தான் சொல்றாரு எங்களை தமிழ் தேசிய கட்சி இல்லைன்னு சொல்றதுக்கு அவர் வைக்கக்கூடிய வரமுறை என்னன்னாக்க, தனிநாடு கேட்டாதாங்க தமிழ் தேசியவாதி, அப்படி இல்லைன்னா நீ தமிழ் தேசியவாதி இல்லங்கிறார். அப்ப அவர் தமிழ் தேசியவாதி இல்ல அதுதானே முதல் அடிப்படை. இல்ல, உங்களுக்கு என்ன மாற்று கருத்து? அவருடைய தமிழ் தேசிய அரசியல்ல உங்களுக்கு என்ன சந்தேகம்? தமிழ் தேசிய அரசியல அவர் எங்க பேசுறாருன்னு சொல்லுங்க. திராவிடம் தான் எங்களுக்கு முதல் அப்படிங்கிறாரு. இல்ல, உங்களால அவர் வந்து இன்னைக்கு எழுச்சியா ஒரு தமிழ் தேசிய மாநாடு நடத்த வேண்டிய தேவைக்கு வந்திருக்காரு. தமிழ் தேசிய கொஞ்ச நாள் நடத்த போறேன். நடத்தட்டும். நடத்தி என்ன பண்ணுவார் சொல்லுங்க. எங்களுடைய மூதாதைகளா இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனே, ராஜேந்திர சோழனே எல்லாம் ஆரிய அடிமைன்னு சொல்லிட்டு போவாரு. அவ்வளவுதானே. இங்க இருக்க மன்னர்கள் காலத்துல எப்படி இருந்துச்சு? பேரெல்லாம் பாருங்க, சமஸ்கிருத பேருன்றாரு. கருணாநிதி என்ன பேர்? கருணாநிதி என்ன பேர் சொல்லுங்க. ஸ்டாலின் என்ன பேரு? அவரே நேத்து இல்ல, என்ன பேர் அவரே சொல்லிட்டாரு. என்ன பேர்? அதெல்லாம் தமிழ் பேரா? அப்ப அவர்கள் வச்சிருந்தாக்கா அது வந்துட்டு நியாயம், அது சனாதனத்துக்கு எதிரானது. கருணாநிதிங்கிறது திராவிடங்கிற சொல்லு என்ன சொல்லு? அதை சொல்லுங்க. திராவிடம் தமிழ் சொல்லா? திராவிடம் சமஸ்கிருத சொல்லுதானே. சமஸ்கிருத சொல்லை தூக்கி கொண்டு வந்தாக்க அது வந்துட்டு சனாதனத்தின் அடிமை. ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் தமிழ் சொல்லா அந்த காலத்துல இருக்கு. திராவிடம் தமிழ் சொல்லா, சமஸ்கிருத சொல்லான்னு தெரியாத காலத்துல எங்க அண்ணன் சீமான் அவரும் தெரிஞ்சுக்கிட்டு தான், அவருக்கு தெரிஞ்சுதானே அதெல்லாம் கூட பயணம் பண்ணாரு. அததான் திராவிட மேடையில் வளர்ந்தவர் தான் சீமான். தவறுன்னு சொல்லிட்டு தானே வர்றாரு. இந்த மேடையிலிருந்து வளர்ந்து விட்டு போலி தமிழ் தேசிய அரசியல பண்றீங்கன்றாங்க. அவர் தவறுன்னு தானே சொல்றாரு. திராவிடம் தவறு என்று புரிந்தவுடன் தவறுன்னு சொல்றாரா இல்லையா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதான் கேள்வி. அப்போ நீங்க வந்துட்டு தமிழ் தேசியம் என்பது இங்க தமிழர் நாட்டுக்கு உண்டான ஒரு நலனை பாதுகாப்பது. திராவிடம் யாருடைய நலத்தை பாதுகாக்க சொல்லுங்க? தமிழர்களின் நலத்தை. அப்ப தமிழ் தேசியமா தானே இருக்கணும். அது ஏன் திராவிடமா இருக்கு? இங்க பொங்கல் கொண்டாடுவதற்கு
எல்லாரும் வந்துட்டு அவன் தனித்தனியா பொங்கல் கொண்டாடுறாங்க. மகர சங்கராந்தி தனியா இருக்கு. அது திராவிட மகர சங்கராந்தியா இல்ல. தமிழ் பொங்கல் மட்டும் ஏன் திராவிட பொங்கலா மாறுது? திராவிட பொங்கலும் தமிழ் பொங்கலும் ஒண்ணுதான். ஏன் அப்புறம் ஏன் ரெண்டு திராவிட பொங்கல்னு பேருறதுனால ஏன் பேர் பொங்கல் கெட்டு போச்சா? நம்ம பொங்கல் கொண்டாடணும்ல. இப்போ பொங்கல் கொண்டாடணுமா? பொங்கல் சாப்பிட்டோமா? திராவிட திருமாவளவன் சொன்னாக்கா சரியா இருக்குமா? அது தொல் திருமாவளவன் வேண்டாம், திராவிட திருமாவளவன் சொல்லிடுவோமா? அவங்க அப்பாவோட பேருங்க அது. இல்லங்க, அதுதான் சொல்றேன். என்னுடைய தாய்மொழி, என் தாய்மொழியை பெயரை மாற்றுவதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? யாரும் மாத்தல. தமிழர்கள் தான் திராவிடர்கள், திராவிடர்கள் தான் தமிழர்கள். எதன் அடிப்படையில தமிழர் தான் திராவிடர், திராவிடர் தான் தமிழர்னாக்க அப்ப திராவிடத்துக்குள்ள வந்துட்டு தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் எல்லாம் வரமாட்டாங்களா? எல்லாருமே இருக்குங்க, வரமாட்டாங்களா? தமிழர்கள் தான் திராவிடன்னாக்க தெலுங்கர், மலையாளி வரமாட்டாங்களா திராவிடத்துக்குள்ள? சொல்லுங்க. இல்ல எல்லாரும் வாங்க, ஒண்ணா இருப்போம்னு தான சொல்றோம். எல்லாரும் வரணும்னாக்க அது தமிழ் தேசியத்துக்குள்ள வாங்க. தமிழர்களாக இங்க நாடு இருக்கு, தமிழ்நாடு இருக்கு, தமிழருக்குள்ள வாங்க, வாழ்வோம் எல்லாரும். திராவிடம்னு சொல்றதுனாலயும் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறதுனாலயும் வேற எங்கயாவது தடமாறி நம்முடைய வாழ்வியல் போதா? வரலாறு உறுதியா மாறுது. வரலாறு எதுவுமே இல்ல, மாறுது. நீங்க இப்ப பேசுறீங்கல்ல, தமிழர்களுடைய மன்னர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தூரம் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய நீர் வளத்தை பாதுகாத்திருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் மக்களுக்கு வந்துட்டு சரியான விகிதத்துல வந்துட்டு நிலங்களை பிரித்து கொடுத்துருக்காங்க. அவர்கள் காலத்துல நில அடிமைகள் இருந்ததில்லை, வரி வரம்புங்கிறது சரியாக இருந்திருக்குது. அதற்கு பிறகு வந்த நாயக்கர் காலத்திலையும் அதுக்கு பிறகு வந்த ஆங்கிலேயர் காலத்திலையும் தான் அந்த வரி நிலமற்ற கூலிகளாக நம்ம மாற்றப்படுறோம். அந்த வரலாறு தெரியாதா உங்களுக்கு? திராவிடத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாதா? அதை ஏன் பேச மாட்டீங்க? அப்ப நாயக்கர் ஆட்சி காலத்துல வந்ததை நீங்க பேச மாட்டீங்க. அந்த மன்னர்கள்லாம் யாருக்கு அடிமையா இருந்தாங்க? சமஸ்கிருதத்துக்கு அடிமையா இல்ல அவங்க தமிழை தூக்கி பிடிச்சு வச்சிருந்தாங்களா? அதை பேசுங்க, வரலாற்றை பேசுங்க. அப்ப யாருக்கு உண்டானதா திராவிடம் மாறுதுங்கிறது கேள்வி வருது இல்ல? தமிழ் மன்னர்களை நீங்க இழிவுபடுத்தீங்க, தமிழர்களுக்கு அது எதிராக இருந்தார்கள், நீங்க வந்துட்டு போன போகலாம் கட்டுக்கதையை அவித்து விட்டு போவீங்க. ஆதாரத்தை காட்டுங்க. இல்ல தமிழ் மன்னர்களை அவர் கொண்டாடுறாரு, நீங்க எந்த இடத்தில் கொண்டாடி இருக்கிறார் சொல்லுங்க? எந்த இடத்துல கொண்டாடி இருக்கிறார்? இங்க கோயிலுக்குள்ள வந்துட்டு தமிழ் மன்னர்கள் வந்த பிறகுதான் வந்துட்டு கோயிலுக்குள்ள இருந்து தமிழ் மொழி வெளியாயிடுச்சுங்கிறாரு. எதன் அடிப்படையில? அங்க ராஜராஜ பறையன் என்று பட்டம் கொடுத்து நீங்கள் இப்பொழுதைக்கு சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்படுவர்களையா கோயில் கருவறைக்குள்ள அர்ச்சகர்களா இருந்திருக்கிறாங்க. கல்வெட்டு சொல்லுது. நீங்க எந்த சான்றின் அடிப்படையில சொல்றீங்க தமிழ் இல்லைன்னு? அதன் பிறகு வந்த ஆட்சி காலங்கள் அதை மாற்றுது. பழனி கோயில்ல எந்த காலத்துல வந்துட்டு பண்டாரங்களை தூக்கி வெளில வீசுறாங்க, இல்ல ஓதுவார்களை தூக்கி வெளில வீசுறாங்க? யார் காலத்துல? அதை பேசுங்க. அப்ப அதுவரை யார் இருந்தவர்கள்? யாருடைய ஆட்சி காலத்துல கோயிலுக்குள்ள எங்க தமிழ் ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு? சரி, இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்களா, திராவிடம் தானே ஆளுது, ஏன் கோயிலுக்குள்ள தமிழ் இல்ல? அர்ச்சனைக்கு தமிழை நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி போராடுது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆளான்னு யார்? கலைஞர் தானே சொன்னாரு. தமிழ்ல பண்ணலாம்னு சொன்னாரா, சமஸ்கிருதத்துல பண்ணலாம்னு சொன்னாரா? தமிழ்ல இருக்குங்க. இப்ப எங்க இருக்கு சொல்லுங்க, பண்ணலாங்க, வாங்க போய் பாப்போம். தமிழ்ல பண்ண சொல்ல உரிமையா கேட்கலாம், போய் கேட்டு முடியும். திமுக ஆட்சியில கேட்கலாம். எத்தனை இடங்கள்ல தமிழ்ல பண்றாங்கன்னு பாரு. இங்கே தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமஸ்கிருதத்துல முதலா பண்ணப்படும், தமிழிலும் கூடுதலா வேணும்னா நீங்க கேட்டால், கெஞ்சினால், காலில் விழுந்தால் கிடைக்கும். நாங்க என்ன சொல்றோம்? தமிழில் தான் முதல்ல அர்ச்சனை இருக்கணும். ஏன் அது மாறுது? கோயில் குடமுழுக்குக்கு தமிழில் பண்ணணும்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி வழக்கு தொடுத்து நீதிமன்ற தீர்ப்பு, அந்த நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்த பிறகும் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம வந்துட்டு குடமுழுக்கு நடத்துவதற்கு தமிழ்ல நடத்த முடியாதுன்னு சொல்லுது அறநிலைத்துறை. ஐயா சேகர் பாபு ஏன் சொல்றாரு? அப்புறம் நாங்க போராட்டத்தை அறிவிக்கணும், அப்புறம் நாங்க கோயில் இதுக்கு வந்துட்டு நாங்க போராடுவோம், அதை தடுத்து நிறுத்துவோம் சொன்ன பிறகு வரும் தமிழிலும் அப்படின்னு வரும். ஏன் தமிழிலும்? சமஸ்கிருதம் தான் உங்களுக்கு தேவையில்லை இல்ல? அதுதானே ஆரிய பாஷை, அது தூக்கி எறிய வேண்டியதான். தூக்கி எறிஞ்சிட்டு தமிழில் மட்டும்தான் குடமுழுக்கு நடத்தப்படும். சொல்லுங்க, யார் தடுப்பாங்கள? அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, ஆரிய பிராமண ஆதி திராவிடம் எதிர்க்கிறது ஆரிய பிராமண சமஸ்கிருத எதிர்ப்பையா இல்லையா? ஆமா. அப்ப அதை தூக்கி எறிந்து விட்டு தமிழில் தான் இங்க குடமுழுக்கு நடத்தப்படும் சொல்ல முடியுமா? முடியாது அவங்களா? இல்லங்க, நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்கன்றத அவங்க சந்தேகப்படுறாங்க. நாங்க நிக்கிறது வார்த்தையை நாங்க நிக்கட்டும், நாங்க எங்க மேல சந்தேகப்படுங்க, திராவிட செய்யட்டும்ங்கற, செஞ்சு காட்டுங்க. நீங்க அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டக்கூடிய ஒரு நொடியில முடியுமா இல்லையா உங்களால? இனிமேல் சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு நடக்காது, இனிமேல் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை நடக்காது, கோயிலுக்குள் தமிழ் சொல்லுங்க. சொல்லி செஞ்சிருக்காங்க. எங்க செஞ்சிருக்காங்க? நடைமுறையில நாங்க போராடி சிக்கல்கள் இருக்கு. என்ன சிக்கல் இருக்கு? இல்ல, அது ஆட்சி அதிகாரத்துல மறிவு வரணும், வந்துரும். ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு 50 ஆண்டுகளுக்கு மேல இன்னுமா வருது? பாயிண்ட் வரட்டும், இப்படியே கையை கட்டிட்டு பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு உட்கார்ந்துருப்பீங்களா? இல்ல, இப்ப நடைமுறைக்கு வந்துருச்சு திமுக ஆட்சியில. அது எல்லாரும் எங்க வந்திருக்கு காட்டுங்க.
கோயில் குடமுழுக்குல ம். திருச்செந்தூர்ல நடந்துச்சா, தஞ்சாவூர்ல நடந்துச்சா, எல்லாத்துக்கும் நாம் தமிழ் கட்சி வந்துட்டு வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் அடிப்படையில் தீர்ப்பு வந்து அதன் அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்கு. ம். திமுக ஆட்சி கையெழுத்து போடுதா? ஐயா சேகர்பாபு சொல்றாரா? அம்மையார் கனிமொழி கேக்குறாங்க தமிழ்ல வந்துட்டு குடமுழுக்க, அது ஆகம விதிப்படி அவங்க பாத்துப்பாங்க, நீங்க ஏன் கேக்குறீங்கிறாங்க. இது என்ன விதமான பதில்? அது ஆகம விதிப்படி பாத்துக்கிறதுக்கு தான் திராவிட ஆட்சியா? அதான் டிராவிட் மாடல் இல்ல, திராவிட மாடல் வச்சுக்கணும். என்னங்க இது? நீங்க பேசுறது எல்லாமே ஆரியத்துக்கு அறிவடியா இருக்கக்கூடியது யாருன்னா திராவிடம் தான் இருக்குது. திராவிடம் என்பது ஆரியத்தின் கள்ள குழந்தை, அவ்வளவுதான், மாற்று கருத்தே இல்ல. இதுல நீங்கள் அதை தூக்கி பிடித்து கொண்டே வந்துட்டு தமிழ் தேசியத்தை விமர்சிப்பீங்கன்னாக்க விமர்சிச்சுட்டு போங்க, நீங்க யாருங்கிறது மக்களுக்கு வெளிப்படையாக தெரியப்படும். பெரியாரை ஏன் நீங்க வந்து டீகோட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? அம்பலப்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவருடைய நீங்க ஏன் பண்ணீங்க? நீங்க ஏன் பண்ணீங்க? யார பண்ணாங்க? தாய்மண் இதழில் நீங்க ஏன் பண்ணீங்க? பெரியாரை டீகோட் பண்ணி நீங்க ஏன் எழுதுனீங்க? உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது நீங்க எழுதலாம், எங்களுக்கு ஒரு தேவை வரும்போது அதே டீகோட்டை நாங்க பண்ணாக்க உங்களுக்கு வந்துட்டு அது தவறா தெரியுது. தாய்மண் இதெல்லாம் வந்துச்சுங்க. இன்னைக்கு பெரியார் தமிழ்நாடு பெரியார், நீங்க அதுக்கு மறுப்பு சொல்லி இருக்கிறீங்களா? அது தவறு, ரவிக்குமார் அவர்கள் எழுதியது மொத்தமும் பொய், அவர் எழுதியது மொத்தமும் தவறு சொல்லி இருக்கிறீங்களா? டாக்டர் கார்த்திகேயன் பெரியாரே என்ன சொல்லிருக்காரு? என்னை ஆய்வுக்கு உட்படுத்துங்க. அததான் நாங்க பண்றோம். அதே அதை போல சொல்லும்போது நீங்க ஏன் வந்துட்டு என்னை அயோக்கியன் கூட சொல்லு, அப்பதான் தேடி படிப்பான் அவன், கடவுளை பாப்பான் போல அப்படின்னு சொல்லிருக்காரு. கடவுளை போல கடவுளை நீங்க விமர்சிக்கலாம் இல்லையா? கடவுளை விமர்சிப்பதற்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் பெரியாரை நீங்க விமர்சிச்சாக்க அது தவறு இல்ல. தவறு இல்ல, நீங்க என்ன ஆயுதத்தை எடுக்கிறீங்கன்றதான் பிரச்சனை. என்ன ஆயுதத்தை? பெரியாரை விமர்சிக்க, பெரியாரை வந்து நீங்க வந்து என்னது பிராமண கடப்பாரியை வைத்து பெரியார் கோட்டை, அதாவது திராவிட கோட்டையை இல்ல தவறா சொல்லாதீங்க. திராவிட கோட்டையில திராவிட குட்டிச்சுவர் அண்ணன் சொன்ன வார்த்தையில சரியா சொல்ல. அது கோட்டையா 58 வருஷமா திராவிடம் தான் தமிழர்களை வந்து தலை தூங்க வைத்திருக்கிறது. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் மாறி மாறி திராவிட இயக்கம் தான் ஆண்டு இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் முதலாக திராவிட இயக்கம் எப்படி உட்காந்துச்சுன்னா, ராஜாஜி அவர்கள் சொல்றாரு, ஒரு கையில பூணூலை புடிச்சிட்டு இன்னொரு கையில உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க. அதன் அடிப்படையில் தான் ஆட்சி அதிகாரத்துல வந்துச்சு. அப்ப எந்த கடப்பாறையை நீங்க எடுத்து வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்க? சோ அவங்க எடுத்த இது மாதிரி ஃபார்முலா மாதிரி நீங்கள் எடுத்தால் அது சரியானது, நாங்கள் எடுத்தால் தவறா? நீங்க ஒரு கையில பூணூலை புடிச்சிட்டு உதயசூரனுக்கு ஓட்டு போடலாம், அது சரி இல்லையா? அப்ப நாங்கள் வந்துட்டு பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம். பார்ப்பனர்கள் உங்களுக்கு என்ன பண்ணாங்க சொல்லுங்க? இப்ப இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் உங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு நீங்க சொல்லுங்கன்னு கேட்கிறோம். உங்களை அடக்குகிறார்களா, ஒடுக்குகிறார்களா, திராவிடத்தை தமிழை வந்துட்டு பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களா, என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க அப்ப சீமான் பார்ப்பனிய உறவை விரும்புகிறார், பார்ப்பனிய நெருக்கத்தை ரசிக்கிறார். பார்ப்பனியம் இல்ல, தமிழ் பார்ப்பனர்களை நாங்கள் தமிழர்களாக ஏற்கிறோம். அதுல என்ன தவறு இருக்குங்கிறத நீங்க நிரூபிங்கிறோம். இங்க ஆரியர்களால், பிராமணர்களால் இங்க வந்து தமிழர்கள், இங்க இருக்கிற மக்கள், நம்முடைய சமூக மக்கள் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள், அடிமைப்படுத்தப்பட்டாங்கன்றது உண்மைதானே? எப்போ? இதுதானங்க வரலாறு. எப்போ? இது வரலாறு. திராவிடம் வருவதற்கு முன்பு, திராவிடம் அரணாக நிற்பதற்கு முன்பு வரை, ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பு அப்படி சொல்லுங்க. திராவிடம் அரணா காத்தது. ஆரியம் பயந்த ஒரு பதம் திராவிடம். திராவிடர்களால் ஆரியத்தின் பதம் தாங்க திராவிடம். ஆரியத்தின் பதம் தான் திராவிடம். திராவிடத்தை சொன்னது யாரு? பஞ்ச திராவிடர்கள்னா யாரு? இன்னைக்கு வரைக்கும் திராவிடம் நமக்கு பேர் வச்சுக்கிறவங்க யாரு? ராகுல் டிராவிட் யாரு? ஆரியம் எங்க வந்துட்டு பயப்படுது? ஆரியத்தின் அரணே வந்துட்டு திராவிடம் தான். ஆரியத்தை காப்பாத்தி வச்சிருக்கிறது திராவிடம் தான். இந்தியா முழுக்க இன்னைக்கு RSS, பிஜேபி பெரிய அளவுக்கு இந்த நாட்டுல பல இடங்களை கபலீகரம் பண்ணி எல்லா மாநிலத்தையும் முடிச்சிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் ஏப்பா இந்த திராவிடன் ஸ்டாக் என்னப்பா பண்றதுன்னு ஏன்னா தமிழர்களுடைய மரபு அப்படி. நீங்க மௌரிய காலத்துல இருந்து எடுத்து பாருங்க, நீங்க அதுக்கு குப்தர்கள் காலத்துல இருந்து எடுத்து பாருங்க, இல்ல மற்ற எல்லா காலத்திலயும் எடுத்து பாருங்க. நீங்க மேப்பை போட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தனி நாடா அப்பயே இருந்து இருக்கும். ஏன் இருக்கு? இங்க போர்க்குணம் கொண்ட ஒரு இனம் இருக்கு. பியூர் ரேஸ்ன்னு அண்ணன் சொல்றாருல, அந்த இனம் இருக்கு. அந்த இனம் இருப்பதனால உங்களால உள்நுழைய முடியல. அப்பையிலிருந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இருக்கு. நீங்க வந்து படிக்க வைக்கல. பாரதி பாடும்போது பெரியார் பேச்சுக்கே வரல. ஆனா கல்வியில் சிறந்ததாக அப்பவே இருக்கு தமிழ்நாடு. ஏன் இருக்கு? ஏன்னா நீங்க வந்துட்டு பெண்களுக்கு நாங்க தான் படிப்பு கொடுத்தோம். நீங்க சங்க இலக்கியங்கள்ல எத்தனை பெண்பால் புலவர்கள் இருக்காங்க? அந்த பெண்பால் புலவர்கள் வரணும்னாக்க ஒரு ராஜாவினுடைய அரியணையில ஏறி, அரசருடைய அரியணையில ஏறி தன்னுடைய பாடலை ஏற்றி மொத்த சபைக்கு முன்னாடி பாடலை பாடி அது சரியானது என்று நிறுவன பிறகுதான் பாடல் இலக்கியங்கள்ல பங்கு பெறும். அப்படியாக சங்க இலக்கியங்கள்ல பங்கு பெறுதுன்னா பெண்களுக்கு என்ன மாதிரி உரிமைகள் இருந்திருக்குங்கிறத நீங்க பேசணும். ஆனா நாங்க வந்துதான் பெண்களை பேச வச்சோம். அது வரைக்கும் இங்க பெண்கள் எல்லாரும் அடிமையா இருந்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க. எப்படி ஏத்துக்கல? படிக்கும் போது பாரதியாரை கொண்டாடுனீங்கல்ல, இப்பவும் கொண்டாடுறீங்க. பெரியார படிச்சீங்களா இல்லையா? பெரியார கொண்டாடுனீங்களா இல்லையா? நீங்க படிக்கிற காலத்துல டாக்டர், நீங்க மருத்துவர், நீங்க படிக்கிற காலத்துல பெரியார படிச்சீங்க, உள்வாங்குனீங்க. யாருடைய பார்வையின் அடிப்படையில படிக்கிறோம்னு ஒண்ணு இருக்கு. நீங்கள் புத்தகத்துல என்னவா அடிச்சு கொடுக்குறீங்க? பாட புத்தகங்கள்ல அடிச்சு கொடுக்குறீங்க.
யாருன்னு அடிச்சு கொடுக்குறீங்க? பெரியாருன்னு அடிச்சு கொடுக்குறீங்க. அந்த பெரியாருக்கு யார் அந்த பட்டத்தை கொடுத்தார்? எதுக்காக வந்துச்சு அந்த பெரியார் பட்டம்? அன்னைக்கெல்லாம் இதெல்லாம் ஆய்வுப்படுத்தவே இல்லையா? நீங்க படிச்சீங்களா இல்லையா? இப்ப நாங்க பெரியாரை படிக்கிறோம். கொண்டாடுனீங்களா இல்லையா? படிக்கிறோம். அதாவது பெரியாரை மற்றவர்கள் சொன்னதை படிச்சிருக்கிறோம். பெரியார் என்ன சொன்னாருன்னு படிக்க வேண்டியது இருக்குல்ல. அவர் சொன்னதை படிக்க வேண்டியது இருக்குல்ல. அவரை சொன்னது அவர் சொல்லுவதெல்லாம் படிக்கும் போது தான் தெரியுது அவர் என்னவா சொல்லியிருக்கிறாரு. அதை படிக்க தானே தெரியுது மறு வாசிப்புக்கு அவர் உட்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்குன்னு. உட்படுத்துறோம். அவரே சொல்லியிருக்காருன்னு சொல்றீங்கல்ல, என்னையும் ஆய்வுக்கு உட்படுத்துங்கன்னு. ஆய்வுக்கு உட்படுத்துறதுல என்ன தப்பு? நம்ம கொண்டாடுற பல தமிழறிஞர்கள் பெரியாரை பல நேரங்கள்ல பாராட்டி பேசியிருக்காங்க. அவர்தான் நமக்கு சரியான தலைவர்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. எது வரைக்கும்? அவங்க சொல்றாங்க இதெல்லாம் வாவு கால அளவு வேண்டாங்க. சொல்லியிருக்காங்களா இல்லைங்க. இல்லையா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 30ல அவருடைய நிலைப்பாடு வேற, 60ல அவருடைய நிலைப்பாடு வேற. 30ல ஹிந்தி எதிர்ப்புக்கு அவர் வந்துட்டு ஆதரவு கொடுக்குறாருனாக்கா 60ல ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிர்க்கிறாரு. காலி பசங்களை எல்லாம் வச்சு கொளுத்தணுங்கிறாரு. துப்பாக்கி எதுக்கு சுட்டு கொள்ளுங்கிறாரு. அப்படியாக அவர் வந்து நிலைப்பாடை மாத்துறாருன்னா அந்த நிலைப்பாடை மாத்தின பிறகு தமிழறிஞர்கள் என்ன சொல்றாங்கிறது கேட்கணும். 30லே செத்து போன தமிழறிஞர்கள் சொன்னதை பத்தி பேசக்கூடாது. அவரோட இருந்தாருங்க, அவரை தான் பாராட்டாரு அப்படின்னாக்க அவர் 30லே இறந்து போயிட்டாரு, 38ல இறந்து போயிட்டாருனாக்க 60ல இவர் என்ன நிலைப்பாடு எடுத்தாருங்கிறது அவருக்கு தெரியாது இல்ல. இதே மாதிரி சமகால உதாரணம் எங்க அண்ணன் சீமான். ஆமாவா? அன்னைக்கு என்ன நிலைப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருந்தாரு, இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்காரு. மாறி இருக்கு. ஏறக்குறைய பெரியார் தான் அது. சரியான நிலைப்பாட்டுக்கு மாறி இருக்கிறோம், தவறான நிலைப்பாட்டுக்கு மாறல. தமிழை எதிர்த்து நாங்க மாறல. அவர் எதிர்க்க தமிழுக்கு எதிராக அவர் மாறினார், நாங்க தமிழுக்கு ஆதரவா மாறுறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இல்ல. அன்னைக்கு நீங்க பெரியாரிய சிந்தனையும் திராவிடத்தையும் கொண்டாடணும். இப்ப மாறுது. ஏன்னா அவருடைய நிலைப்பாடுகள் என்னங்கறத புரிஞ்சுக்கிறோம், மாத்துக்கிறோம். இன்னொன்னு, நான் அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது, எப்போ 2010 கட்சி ஆரம்பிக்கும் போது பெரியாரை எங்கள் தலைவராக ஏற்க முடியாது, எங்கள் வழிகாட்டியாக மட்டும்தான் ஏற்போம்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சார். நீங்க எப்ப எக்ஸ்ட்ரீமா பெரியாரை விமர்சிக்க ஆரம்பிச்சீங்க? நான் சொல்றேன், நான் இதுக்கு பதில் சொல்றேன். அதாவது 2010லேயே தலைவராக ஏற்க முடியாதுன்னு ஏன் சொன்னார் சொல்லுங்க? இல்ல, அந்த அளவுக்கு அக்ரெசிவா சொல்லல. அப்படி சொல்ல வழிகாட்டியா பெரியார் எதிர்ப்பு இன்னைக்கு அதிகமாயி போச்சு. உங்களுக்கு பெரியார தாக்குனா இங்கு இன்னொரு ஒரு கூட்டம், அந்த 3% ஓட்டோ மற்றவர்கள் அதெல்லாம் நம்ம வந்து தன்பயப்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருபோதும் இல்ல. ஓட்டுக்காக நாம் தமிழ் கட்சி ஒருபோதும் பேசுறது இல்ல. ஓட்டுக்காக பேசணும்னா எல்லாரையும் பாராட்டி பேசிட்டு போயிடுறோம். அதுல என்ன வந்துருச்சு? எல்லாரையும் பாராட்டி பேசிட்டு போறோம். பாராட்டி பேசினா ஓட்டு கிடைச்சிரும்ல. நீங்க முன்ன ஒண்ணு சொன்னீங்க, பெரியார் இப்படி ஒரு நிலைப்பாடு பாருங்க. 30 என்ன பேசினாரு, 60 நான் காரணம் சொல்றேன். நான் சொல்றேன் புரியும். இதுக்கு உண்டான பதில நான் சொல்லி பிறந்துரும். அதனால நான் கேக்குறேன், 30ல என்ன பெரியார் பேசினாரு, அதுக்கு பிறகு 60ல என்ன மாறினாரு. அதனாலதான் தமிழறிஞர்கள் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்ற வாதத்தை வச்சீங்கல்ல. எங்க அண்ணன் கூட அன்னைக்கு பெரியாரை ஏற்றுக்கொண்டார், இன்னைக்கு பெரியார் வேண்டான்றாரு. சரிங்களா? அந்த மாதிரி நிலைப்பாடு மாறுதல்ன்றது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. அது பாசிட்டிவாவும் இருக்கும், நெகட்டிவாவும் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமா. அதுக்கே பெரியார் விவாத பொருளா நெகட்டிவா மாத்துறீங்கல்ல. பிரச்சனை அங்கதானே இருக்கு. நீங்க பாசிட்டிவா மாறி இருந்தால் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசியத்திலிருந்து இன்னொரு தூய தமிழ் தேசியத்துக்கு மாறி இருந்தாருன்னு நாங்க ஏத்துக்கிறோம். அவர் தமிழ் தேசியத்துல திராவிடத்துக்குள்ள போறாரு, அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அவர் தமிழ் தேசியத்துக்குள்ளதான் இருக்கும், திராவிடம் அவர் சொல்லலையே. நான் சொல்றேன், முன்னாடியே தமிழ் தேசியம் எல்லாரும் எங்க தேசிய தலைவரா அவரு தாங்க பார்த்தவர். மாச கணக்குல திரும்பவும் சொல்லிட்டேன். அவருடைய கூற்றின் அடிப்படையில் அவர் தமிழ் தேசியவாதி இல்ல. அவருடைய வரையறைங்கிறது தமிழ் தேசியம்னா தனி நாடு. நீங்க அப்படி அவர் சொல்றாருங்க, நான் சொல்லல. நம்ம தேசிய தலைவரே எங்க அண்ணன் சீமான் கிட்ட போயிட்டு பெரியாரையும் அண்ணாவெல்லாம் பாருங்க கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அவர் சொன்ன காலத்தில் இங்க நான் சொல்லி முடிக்கிறேன், நீங்க அதுக்கு தான் அந்த பதில உள்வாங்குங்கன்னு சொன்னேன். நாங்கள் 2010ல வந்த போது கூட பெரியாரை விமர்சிக்க மாட்டோம், நாங்கள் வந்துட்டு எங்களுடைய கொள்கை வழிகாட்டியா ஏத்துக்கிறோம், தலைவரா ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சோம். விமர்சிக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அண்ணன் சொல்லும் போது பல இடங்களில் சொல்லாரு, நான் நடந்து வந்த பாதை, அந்த நடந்து வந்த பாதையில வேலிமுள்ள வெட்டி சாய்க்க விரும்பல, அதனால் அதுல நடப்பவர்கள் நடக்கட்டும், நான் தனிப்பட்ட முறையில வழி நடத்தும் பாதை இது தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2010ல இருந்தே பேசிட்டு வர்றாரு. பெரியாரே நாங்க விமர்சிக்கவே மாட்டோம், அப்படி விமர்சிக்கிறவங்க யாரும் என் கட்சிக்குள்ள இருக்க வேண்டாம்னு சொல்லிதான் அண்ணன் வந்தார். வரேன். இன்னைக்கு விஜய் பெரியார் இல்ல, விஜய்க்கு பிறகாக தான் நீங்க அக்ரெசிவா பெரியாரை தாக்க ஆரம்பிச்சீங்க. இல்ல, எதற்கு பிறகுனாக்க நீங்கள் எல்லாவற்றையும் பெரியார் தான் செஞ்சார். தமிழ்நாட்டுக்கு எவனுமே இல்லைங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசியத்தை பேசுவதற்கு ஆளே இல்லைங்க. ஈவேரா மட்டும் இல்லைன்னா நீங்க கோமணம் கூட கட்டி இருக்க மாட்டீங்கன்னு பேசும்போதுதான் கோபம் வருது. அப்ப ஈவேரா என்னடா செஞ்சாருன்னு திரும்பி பார்க்கும்போது தான் அவர் தமிழுக்காக என்ன பண்ணிருக்காருங்கிறத பேச வேண்டிய தேவை வருது. நீங்க அதை பேசாம இருந்தீங்கன்னா, ஈவேரா தான் எல்லாத்தையும் செஞ்சாருன்னு சொல்லாம இருந்தீங்கன்னா, நாங்க ஈவேராவை விமர்சிக்கிறது ஈவேரா செஞ்சாரா இல்லையா? உங்க வார்த்தையே சொல்றேன். என்ன செஞ்சாரு? நான் ஒரு பெரியார் பார்வையாளன். சரி, பெரியார் உண்மையிலேயே பெரியார் தமிழர்களுக்காக உழைத்திருக்காரு. என்ன செஞ்சாரு? சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தினாருங்க. 95 வயசு வரைக்கும் மூத்திர செட்டியோட சுத்தன ஒரு பெரிய மனிதரை போயிட்டு நீங்க ஒண்ணுமே செய்யலையா? எல்லாரும் செஞ்சாங்க, பெரியாரும் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு சொல்லுங்க. சாதியை ஒழிச்சிட்டாரா?
இன்னைக்கு ஒளிஞ்சிருச்சா? இன்னைக்கு ஒழிஞ்சிருச்சா? இன்னைக்கு உங்களால அததான் உங்களால கேக்குறேன். உங்களால ஒழிக்க நீங்க முடியுதா? ஆட்சி அதிகாரத்துல நீங்க உட்கார்ந்து ஒழிச்சிருவீங்களா? நாங்க ஒழிக்கணும்னா என்ன அர்த்தம்? நீங்க ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்தாலும் ஒழிக்க முடியாது. ஒழிப்போம். உடனே ஒழிக்க நிச்சயமாக முடியாது. உடனே முடியாது. நிச்சயமாக ஒழிப்போம். சாத்தியம் இல்லை. உடனே முடியாதுன்ற நானு. உடனே முடியாது. குறையோடு காலம் போச்சு. எடுக்கட்டும். எங்க அண்ணன் சீமான் காலத்திலேயே அந்த 15 வருஷமா உழைக்கிறாரா இல்லையா அரசியல்ல? இந்த அரசியல்ல இந்த அரசியல்ல சாதி இப்ப பார்த்து இன்னும் ஓட்ட அதிகமா போ- இருக்குது. இல்ல எங்க சாதி அண்ணன் பேசி பார்த்து என்னத்தை மாத்த போடக்கூடிய முடியும்? ஓட்டு எங்களுக்கு தீட்டுன்னு சொல்லி 35 லட்சம் ஓட்டை வாங்கினது யாரு? அது சாதி ஒழிப்பு இல்லையா? பொது தொகுதியிலே ஆதி தமிழர்கள் நிறுத்தி பொது தொகுதியில் மற்ற தொகுதி வேட்பாளர்கள் என்ன அளவுக்கு ஓட்டு வாங்குவாங்களோ அதை விட அதிகமாக ஓட்டை வாங்கி காட்டினது யாரு? அது சாதி ஒழிப்பு இல்லையா? இதை நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்க உங்களால செய்ய முடியுமா முடியாதா? ஓ, அது சாதி ஒழிப்புக்காக நடந்ததுன்றீங்களா? அந்த வேற வாக்கு எதுக்காக பதிவு, அந்த நடந்துச்சு? வாக்கு சதவீதம் வேற எதுக்காக நடந்துச்சு சொல்லுங்க? ம். தமிழனாக ஏற்றுக்கொண்டதுனால தானே ஓட்டு விழுந்துச்சு. அவனை சாதியா பார்த்திருந்தா ஓட்டு விழுந்திருக்காது இல்ல. சாதியா பார்த்திருந்தால் ஒரு சாதி சங்கத்தில் ஏறி நின்று கொண்டு இவனை சாதியாக பார்க்காதே, இவனை வந்துட்டு தமிழனா பார்த்தா ஓட்டு போடுன்னு சொல்ற தைரியம் யாருக்கு இருக்கு சொல்லுங்க? என்னதான் நம்ம தமிழ்னா பார்த்தாலும் ஒரு பொது தொகுதியில ஒருத்தரை நிக்க வைக்கும் போது கூட நாம இந்த சமூகத்தை கொண்டு போய் நிறுத்தும் போது கூட அந்த அடையாளம் தேவைப்படுது இல்ல? அதை இல்ல. நமக்கு இல்ல அந்த அடையாளத்தை யாருன்னு இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோமா? இவர் ஆதி தமிழர், இவரை பொது தொகுதியில் நிறுத்திருக்கோம் நாம் தமிழ் கட்சி ஏதாவது சொல்லியிருக்குதா? நாம் தமிழ் கட்சி சொல்லுகிறது நாங்கள் இத்தனை தொகுதிகள் 22 தொகுதியில நாங்க ஆதி தமிழர் நிறுத்திருக்கோம். எந்த 22 தொகுதின்னு சொல்லியிருக்காது வரைக்கும். ஏன் சொல்றது இல்ல? ஆனாலும் அது அடையாளப்படுத்தப்பட்டு வந்துருது இல்ல? அது வெளியில நீங்க அது உங்களுடைய சாதி மனப்பான்மை. நாம் தமிழ் கட்சி சொல்லுதா? நீங்க சாதிய மனப்பான்மை கொண்டவர்கள் தேடிக்கொண்டே இருப்பீர்கள். நாம் கார்த்திகேயன் சொன்னாக்க உடனே உளவுத்துறையில இருந்து கால் பண்ற அத்தனை பேரும் வேட்பாளர் அறிவிச்ச உடனே முதல்ல கேக்குறது என்ன? நீங்க எந்த ஆளுங்க? உளவுத்துறை எதுக்கு அது கேக்குது? நான் காரி துப்பிட்டு தான் வைக்கிறேன். ஒவ்வொரு முறை உளவுத்துறை எனக்கு போன் பண்ணி கேட்கும் போதும் சாதி கேட்கறவங்க எனக்கு போனே அடிக்காதன்னு காரி துப்பிட்டு தான் வைக்கிறேன். ஏன் உளவுத்துறை கேக்குது? நீங்க சாதிய மனப்பான்மையோட இருக்கிறீங்க. அப்ப எந்த வேட்பாளர் நிறுத்தலாம், யாரை கொண்டு வரலாம், அதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. நாம் தமிழ் கட்சி அப்படி நினைக்கிறது இல்ல. நாம் தமிழ் கட்சி இங்க பொதுவாக அனைவரையும் தமிழனாக பார்த்தால் ஓட்டு போடுன்னு சொல்லி தான் நிக்குது. அந்த அடிப்படையில ஒருபோதும் சாதியை கொண்டு வர போறது இல்ல. பெரும்பான்மை சாதியை கொண்டு போய் நிறுத்தினா ஓட்டை வாங்கிடலாம். இது வரைக்கும் அப்படி நடந்திருக்குதா நாம் தமிழ் கட்சி? அங்க நீங்க பெரும்பான்மையா நிறுத்தும் போது கூட எதிரில் வந்துட்டு ஒரு அந்த இடத்தில் நீங்க பெரும்பான்மை அல்லாத ஒரு சமூகத்தை நிறுத்தி வாக்கு வாங்குதா இல்லையா நாம் தமிழ் கட்சி? அதுதான் சாதிக்கு எதிரான போராட்டங்கள். ஏன் சமீபத்திய நாட்கள்ல திருமாவச சீமான்ற மாதிரி வருது? ஆனா சீமான் அண்ணன் பேசுறதுல அவர் எங்க அண்ணன் பேசட்டும்ன்றாரு. ஆனாலும் திருமாவளவன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி உங்களுடைய பாதை போலி தமிழ் தேசியம்ன்றாரு. பிராமண கடப்பாரியை எடுத்து திராவிட என்ன சோறு ஏதோ சொன்னீங்க. நான் கோட்டைன்னு தான் சொல்லுவேன். அது குட்டிச்சவர் தான். அந்த குட்டிச்சவரை நாங்க இடிக்கிறோம். ஏன் அவர் RSS கள்ள குழந்தைப்பாரு. அவர் வந்துட்டு கூட்டணி வச்சிருந்தாரு. பாஜகவோட கூட்டணி வச்சுதான் அவர் வந்துட்டு வென்றார். முதல் முறையா வென்றதே யாரு கூடனா பாஜகவோட கூட்டணி வச்சா. திருமாவளவன் பிஜேபி இந்தியாவிலேயே அவர் எவ்வளவு பேர் வேலை பேசியிருக்காங்க. எங்க அண்ணன் சீமான எப்படி எல்லாரும் கூட்டணிக்கு வளைச்சு உள்ள போடணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி. ஆனாலும் இறங்கி போவாங்க. அவருக்கு எத்தனை அதிகார உயரமெல்லாம் வந்திருக்கும். திருமாவளவன் நினைச்சிருந்தா வரட்டும். நல்ல போர்ட்போலியோ மத்திய அமைச்சரா உட்கார வேண்டியவர் திருமாவளவன். வரட்டும். ஏன் ஆனாலும் விட்டு கொடுத்துட்டு இங்க RSS சொல்ல வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்றது போல அதிகாரத்தை கைப்பற்றிட்டா எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம்ல. அதிகாரம் தானே. ஆனா அவர் இல்ல, அந்த அதிகாரம் வேண்டாம். அதுதான் நாங்களும் சொல்றோம். அததானே நாங்களும் சொல்றோம். அப்படியாக இன்னொருத்தனுக்கு அடிபணிஞ்சு இருக்க வேண்டிய அதிகாரம் தேவையில்லைங்கிறதா நாங்களும் சொல்றோம். நீங்க ஆரியத்துக்கு அடிபணிய மாட்டேங்கிறீங்க. நாங்க ஆரியம் திராவிட ரெண்டுக்கு அடிபணிய மாட்டோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான். திராவிட அடிபணியில் அவரு அப்படியா? திராவிடத்தோடு நின்று கொண்டுதான் நம்ம வந்து ஆரியத்தை வீழ்த்தாக வேண்டிய தேவை. மது ஒழிப்பு மாநாடுன்னு ஆரம்பிச்சீங்க. மது ஒழிப்பு மாநாடு உங்களால நடத்த முடிஞ்சுச்சா? சரியா நடத்திட்டாரு. என்னவா நடத்தினாரு? போராட்டத்தை வச்சிருக்காரு. யாரை கூப்பிட்டு கொண்டு போய் உட்கார வச்சுட்டு மது ஒழிப்பு நடத்துனீங்க? மது ஒழிப்பு மாநாடு நடத்துனீங்க. அந்த மதுவை விற்கக்கூடியவர்கள் எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாக்கா நடந்துருச்சாது? ஏதாவது ஒரு இன்ச்சு நவந்திருக்காது. அதன் பிறகு மதுவை ஒழிப்பவருக்கு தான் என்னுடைய கூட்டணியில நான் சேருவேன் சொல்ல முடியுமா முடியாதா உங்களால? ஏன் சொல்லல? இல்ல, அது அவருடைய கொள்கையா இல்லையா? ஏன் சொல்லல? அது அவருடைய கொள்கையா இல்லையா? நீங்க சொல்றது எல்லாம் நீங்க அதிகாரத்துல இல்லீங்க அவரு. ஆனா அவருக்கு 2 MP இருக்காங்க, 4 MLA வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடிஞ்சுச்சுங்கறதான் கேள்வி. அதை வைத்துக்கொண்டு என்ன பண்ண முடியுது? இந்த சமூக மக்களின் நம்பி அந்த குறிப்பிட்ட சமூக மக்களோ அல்லது ஒரு பொது சமூகத்தின் தலைவராக திருமாவளவன் இன்னைக்கு அறியப்படுறாரு. நாங்க எல்லாருக்கும் தலைவரா தான் அவரை பாக்குறோம். அவரை சாதிய சமூகம் நாங்க பார்க்கல. அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க தான் சொல்றாங்க. கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க அவர் வந்துட்டு ஒரு சாதியை சார்ந்தவர் அப்படின்னு அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க சொல்றாங்க. நாங்க சொல்லல. நாங்கள் பொதுவாக தான் போறோம். சீமான் வெர்சஸ் திருமாங்கிறது இங்க இருந்ததே இல்லை, இருக்க போறதும் இல்லை. ஏன்னா அண்ணன் சீமான் ஒருபொழுதும் அவரை விமர்சிக்க போறது இல்லை. இந்த பேட்டியை கேட்டா கூட என்ன வந்துட்டு கூப்பிட்டு திட்டதான் போறாரு. பரவாயில்ல, நான் திட்டட்டும் தான் சொல்றேன். நான் இருந்தாலும் அவர் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசிட்டு போகலாம். சீமானே அவர் என்ன வேணா விமர்சிச்சுட்டு போகலாம், நாங்க எதிர்த்து பேச மாட்டோங்கிறதுனால என்ன வேணா சொல்லிட்டு போகலாம், அவதூறை வந்துட்டு அள்ளி தெளிச்சுட்டு போகலான்னு அவர் நினைச்சாருன்னா இனிமேலும் நடக்காது.
நாங்கள் பார்த்து கொண்டு சும்மாவே இருக்க மாட்டோம். திருப்பி கேள்விகள் கேட்போம். உங்களை நாகரிகமான முறையில விமர்சிக்கிறோம். நீங்கள் அதே போல ஆதாரப்பூர்வமா எடுத்து காட்டுங்க. பாஜகவின் ஒரு கொள்கையை, ஒரு திட்டத்தை அல்லது அவர்களுடைய ஒரு நடவடிக்கையை நேர்மையாக நாம் தமிழர் கட்சி எதிர்க்காமல் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஆதரவு அளிச்சிருக்கு காட்டுங்க. ஒரே ஒரு கொள்கை ஆதரிக்கல, ஆனாலும் அந்த மேடையெல்லாம் மேடையை பகிர்ந்துக்குப்பீங்க. மேடையில போய் நின்னுக்கிட்டு பெரிய மேடை நீங்க மேடையை பகிர்ந்துக்கலையா? நீங்க வந்துட்டு இல்ல, நான் அப்படி கேட்கவா? என்ன பேசுறீங்கன்றது தானே நான் அப்படி கேட்கவா? நீங்க ராஜபக்சேவோட போய் கலந்து கொண்டவர் நான் பேசவா? அது வந்துட்டு மேடையை பகிர்ந்து கொண்டு கை கொடுத்து குலுக்கி அதெல்லாம் நான் பேசவா? ஏன் அதை உங்களால வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியல? நாங்கள் இன்னும் நம்புகிறோம் நீங்க ராஜபக்சேவுக்கான ஆள் இல்லை. நீங்கள் அவரை கை கொடுத்திருந்தாலும், அவருக்காக சிரித்து பேசியிருந்தாலும், அவரோட வந்துட்டு கலந்து உரையாடி இருந்தாலும் நீங்கள் ராஜபக்சேவுக்கான ஆள் இல்லை, தலைவருக்கான ஆள் நாங்க நம்புறோம். ஏன் நம்புறோம்? உங்களுடைய பார்வை என்னங்கிறது நாங்க வந்துட்டு உறுதியா நம்புறோம். உங்களால ஏன் அதை வந்துட்டு புரிஞ்சு கொள்ள முடியல? நீங்கள் மேடை ஏறி ஒருத்தருக்கு வந்து நினைவஞ்சலி செலுத்தலாம், அது வந்துட்டு அரசியல் மாண்பு இல்லையா? அப்ப எங்க போகுது உங்களுடைய அரசியல் மாண்பு? அந்த மேடை பகிர்ந்து கொள்ளும் போது உங்களுக்கு என்னவா இருக்கு? சீமானவர்கள் மேடையை பகிர்ந்து கொண்டார் அப்படின்னாக்கா அது தவறாயிடுது. இல்லங்க, இன்னைக்கு உங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக திராவிட கழகத்துக்குள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் உங்களுக்கு ஒரு இருப்பு இருக்கணும் அப்படின்னா சீமானை எதிர்க்கணும். அவ்வளவுதான் உங்களுக்கு. ஏங்க என்னங்க இது அவரோட இருப்புக்காக போயிட்டு பேசுற மாதிரி சொல்றீங்க. வேற என்ன காரணம் இருக்கு சொல்லுங்க. அவருக்கு எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? சீமானை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அவருக்கு? ஏங்க திருமாவளவன் ஒரு நல்ல இன்டெலெக்சுவலா பாப்பீங்களா? அவர் அளவுக்கு அரசியல் தெரிந்தவர்கள் இன்னைக்கு பெரிய அளவுக்கு விரல் விட்டு எண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருங்க, அவராதான் பேசுறாரு. அவராதான் மேல சந்தேகம் இருக்கு. தமிழ் தேசியத்தை, அண்ணன் சீமானை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு சொல்லுங்க. உங்களை எதிர்த்து நான் அண்ணன் சீமான் எங்கேயாவது ஒரு மேடையில பேசுறேன், பெரியார தொட்டா பேசுவோன்றாரு அவரு. பெரியார் என்ன செஞ்சாருங்கிறத நாங்க பேசுறோம், நீங்க பதில் சொல்லுங்கிறோம். பதில் சொல்லாம சீமானை விமர்சிச்சா என்ன அர்த்தம்? பெரியார் இதை பேசினார், இந்த காரணத்துக்காக பேசினார் சொல்லுங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு விவாதத்தை வைக்கிறேங்க. உங்கள் மனைவி இன்னொருவரோடு தொடர்பில் இருந்தாலும் அதை தவறாக கருத கொள்ளக்கூடாது அப்படின்னு அவர் மாநாட்டுல தீர்மானம் போடுறாரு. பெரியார் இப்படி சொன்னாரேங்க, ஏன் அப்படின்னு கேட்டா முட்டு கொடுக்குறவங்க வர்றாங்க. என்னவா சொல்றாங்க? அந்த காலத்துல வந்துட்டு ஆண் வந்துட்டு இன்னொருத்தரோட தொடர்புல இருந்தாக்கா அது வந்துட்டு தவறு இல்லைன்னு கருதப்பட்டுச்சு, பெண்ணு மட்டும் தான் இது பண்ணாக்கா தவறு இருந்துச்சு. அதுக்காக தான் அவர் மாநாடு இப்படி போட்ட ஒரு கருத்தை சொல்றாங்க. நாம மறுகேள்வி கேட்கிறோம். மறுகேள்வி என்ன கேட்கிறோம்? ஈவேரா அவர்கள் அப்ப என்ன போட்டிருக்கணும்? ஒரு ஆண் இன்னொரு மனைவியோடு தொடர்பு கொண்டால் அது தவறுன்னு தீர்மானம் போட்டிருக்கணுமா, இல்ல பெண் வந்துட்டு பொண்ணா தவறு இல்லன்னு தீர்மானம் போடணுமா? எது சரி அப்படிங்கிற கேள்வி நான் பதில் சொல்றேன். எதுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க? என்னத்துக்கு தேவை? தேவை இருக்கு, தேவை இல்லை, தேவை இருக்கு, தேவை இல்லை, தேவை இருக்கு. என்ன தேவை? இப்ப பெரியார் தான் விவாதமா? தமிழ்நாட்டுல பெரியார் தான் இப்ப விவாதம். நீங்கள் தூக்கி கொண்டு வராத வரை நாங்க விவாதிக்கல. நீங்க ஏன் எல்லாத்துக்கும் ஈவேரா பேரை வைக்கிறீங்க? நீங்க ஏன் ஈவேரா பேரை வைக்கிறீங்க? ஈவேரா தான் விவாதமே இல்ல, விவாதம் இல்ல. அவர் ஒண்ணும் இப்பொழுதைக்கு தேவையில்லை. இந்த நிலையில வந்துட்டு அவர் வந்துட்டு எந்த விதத்திலயும் வந்துட்டு இம்பார்ட்டன்டா இல்ல. ஒரு தமிழ் சமூகத்தின் அடையாளமா இருக்கிற ஒரு தலைவர் பேரு கொண்டு போலாம்ல, ஏன் கொண்டு போறீங்கன்னு கேக்குறோம். அவர் என்ன அப்படி அவர் என்ன செஞ்சாருன்னு கேக்குறோம். ஜிடி நாயுடு பாலம் வைக்கிறீங்க, ஏன் வச்சீங்கன்னு கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்டாலே தப்புங்க. அவர் வந்துட்டு விஞ்ஞானிங்க. நாயுடுங்கிறது சாதி பேர் இல்லைங்க, அது விஞ்ஞானிக்கு உண்டான இன்னொரு மறுபெயர்ப்புங்க. ஏன் வர்றீங்க? அப்ப உங்கள் மீது சந்தேகம் வருது இல்ல? விஜய் நாங்கள் நீங்க தேவரோ, தேவேந்திரரோ, பல்லரோ, பறையரோ இதை சொல்லிட்டா சாதி பேர். நாயுடு, நாயக்கர் எல்லாம் சொன்னாக்கா சாதி பேர் இல்ல. இப்ப இது என்னவா பாக்குறது இந்த திராவிடத்தை? அப்பதானே எங்களுக்கு வந்துட்டு அந்த கேள்வி வருது. கேள்வி கேட்கறதே தப்புன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன சொல்ல முடியும்? விஜய் வருகைக்கு பிறகாகத்தான் பெரியார் எதிர்ப்பை இன்னும் கொஞ்சம் பட்டை தீட்டி வேகமா நீங்க அம்புகளை எதிரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையை சொல்றாங்க. விஜய் வருகைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா விஜயும் தூக்கி கொண்டு வருவாருன்னா அவரையும் நாங்க எதிர்க்க தான் செய்வோம். ஏன் அவர் தூக்கிட்டு வர்றாருங்கிற கேள்வி எழுப்போம். நீங்கள் உங்கள் கொள்கை தலைவர்னு சொல்றீங்க, அப்ப அந்த கொள்கை தலைவரா எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு நீங்க தலைவராக வச்சிருக்கீங்கன்னு கேள்வி எழுப்புறோம். பெரியார அவர் முழுமையா ஏத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. அதுவும் சரி, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நாங்கள் கடவுள் மறுப்பை ஏற்கலன்னு சொல்லியிருக்காரு. மற்ற எதை ஏற்கிறீங்கன்னு கேள்வி கேட்கிறோம். இது வரைக்கும் பதில் இருக்கா? ஈவேராவிடமிருந்து நீங்க எதை ஏற்றுக்கொண்டீர்கள் சொல்லுங்க. அது மக்கள் கேட்டுக்கிட்டு விடுங்க. நாங்க மக்கள் இல்லையா? அப்போ நாங்கெல்லாம் யாரு? மக்களா? நீங்க வந்து தமிழ் தேசியம்னு கொண்டு போறீங்க. தமிழ் தேசிய அரசு அவர் என்ன சொல்றாரு? தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களுக்கு ரெண்டு கண்ணுங்கிறாருல. அப்ப அவர் தமிழ் தேசியத்தின் கூறாக இருக்கக்கூடியவர்களை யாரையுமே போற்றுறது இல்ல. அவர் வந்துட்டு திராவிடத்தின் கூறா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மலரஞ்சலி செலுத்துவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை சொல்லிவிட்டு கடந்து போறீங்கன்னாக்க கேள்வி கேட்கதான் செய்யும். ஒரு அரசியல் கட்சியை நீங்கள் கேள்வியை கேட்க கூடாதுன்னு சொல்றது என்ன விதத்துல சர்வாதிகாரம்? அது என்ன விதமான அது பாசிசம்? அது பாசிசம் இல்லையா? தமிழ்நாட்டு அரசியல் கவர்ச்சி மயமா மாறி போச்சு. கவர்ச்சிக்கு ஓட்டு போடுறாங்க, தலைவர்களை பார்த்து ஓட்டு போடுறாங்க. நீங்க கொள்கையை வச்சு ஓட்டு கேளுங்க, ரைட்டு. நீங்க 35 லட்சம் 1 கோடி ஓட்டு கூட வாங்குங்க.
ஆனாலும் அவங்களுக்கு என்ன வாக்கு அறுவடை செய்வதற்கான ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அதை செஞ்சுட்டு போறாங்க. சரிங்களா? அதை நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி உட்காந்து அப்படின்னா அதுக்கெல்லாம் உட்காந்து சொல்றது அவங்க அதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. வேற எதுக்கு இல்ல அதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களின் கேள்வி கிட்ட வாதம் பண்ண அவங்க கட்சி ஆரம்பிக்கல. வேற எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க? அவங்க அந்த கூட்டத்துக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க இல்லையா? நீ வந்துட்டு இப்படின்னாக்கா அந்த பக்கம் விழுவாங்க, இப்படின்னா இந்த பக்கம் விழுவாங்க. நாளைக்கு பாஜக ஆதரிக்கிறோம்னா பாஜக பக்கம் விழுவாங்க, திமுக ஆதரிக்கிறோம் திமுக பக்கம் விழுவாங்க. அப்படித்தானே? ஆதரிக்க மாட்டாங்க. ஆதரிப்பாங்க. இல்ல அவங்க கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு சொல்லிட்டு தான் நிக்கிறாரு. அதுக்குதான் கேள்வி கேட்கிறோம். அதுக்குதான் கேள்வி. அவரு எதிரியே தீர்மானம் பண்ணிட்டாருங்க. அந்த கூட்டத்தை கொள்கை எதிரி பாஜக. இது வரைக்கும் பாசிச பாஜகங்கிற வார்த்தையே வரலையே. ஏன் வரல? சொல்லிட்டாரு. எப்போ பாசிசம் பாயாசம்ட்டாரு. எப்போ ஆரம்பிச்சப்ப சொன்னாரு. ஈரோடுக்கு பிறகு நீங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஈரோட்ல பேசும்போதோ அல்லது இப்ப பேசும்போதோ எங்கேயாவது ஒரு இடத்துல பாசிச பாஜக காட்டுங்க டாக்டர். நீங்க காட்டுங்க. ஏன்னா உங்க பிரச்சாரத்துல இதெல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ ஏன்னா எங்களுக்கு என்ன தேவையில்ல, மக்களுக்கு என்ன தேவையோ டாக்டர் கார்த்திகேயன் பல்லாவரம் தொகுதியில இதெல்லாம் பேசுங்க அப்படின்னு யாராவது சொன்னா நல்லா இருக்குமா? நீங்க என்ன பேசணுமோ பல்லாவரம் மக்களுக்கு என்னவெல்லாம் தேவை இருக்கிறதோ அது பேசுங்கன்னு சொன்னா நான் பேசணும். நான் பேசாம கடந்து போக கூடாது இல்ல. பல்லாவரம் மக்களுக்கு இது தேவைங்க, பேசுங்கன்னு சொன்னா பேசக்கூடிய முதல் ஆளாக என் குரல் ஒலிக்கணுமா இல்லையா? சரி, நீங்க பேசுறதுங்க. அது நாங்க என்ன பேசணும் நீங்க முடிவு பண்ணாதீங்க. ஒரு அரசியல் கட்சியாக நீங்க ஆரம்பிச்சு வச்சுட்டீங்கன்னா எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நீங்க கேள்வியே கேட்க கூடாதுன்னு நினைச்சா கட்சி ஆரம்பிக்காக அவர் தவறானவர்னு சொல்ல முடியாது. சரிங்களா? நீங்க சரியானவரா பேசலன்றதுக்காக தவறானவர்னு சொல்லவும் முடியாது. சரியானவரா இருந்தா நீங்க பேசுங்க, சொல்லுங்க. சரியானவரா தவறானவரா மக்கள் 26ல முடிவு பண்ணுவாங்க. அப்ப நீங்க முன்னாடி நிக்கிறீங்களா அவங்க முன்னாடி நிக்கிறாங்க யாரும் தெரியும். யார் முன்னாடி நிக்கிறவங்களும் நிக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. நிக்கட்டும். இப்படிதான் பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு இருந்தாரு. எங்களுக்கு 50% ஓட்டு இருக்கு, 50% ஓட்டு இருக்கு, 2.5% தாண்ட முடியல முக்குனாரு. நீங்க காத்துல கோட்டை கட்டிட்டு இருக்கீங்க. ஒரு நாள்னாக்க 20%ங்கிறீங்க. இப்ப திமுகல வந்துட்டு எத்தனை சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றினீங்கன்னு கேட்டீங்கன்னாக்க முதல்ல 90% அப்புறம் 20% அப்புறம் 80% ஒருத்தர் 95%. ஒருத்தர் கூட நிலையானது சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? 20%, 25%, 30, 35, 40, 45 போயிட்டே இருக்காங்க. எதன் அடிப்படையில் சொல்லுங்க? காற்றில் கோட்டை கட்டு. எதன் அடிப்படையில் நான் சொல்றேன் பாருங்க. 15 ஆண்டுகளாக நீங்கள் கட்டமைத்து வாங்கின இந்த வாக்குகள் 35, 36 லட்சம் வாக்குகளை வெறும் முகஸ்துதியை வைத்து விஜய் வந்து இன்றைக்கு பெற்று விட்டார்ன்ற மாதிரி ஒரு சர்வே அடுத்தடுத்து வந்துட்டு இப்ப ஒரு வாரமா இதான் வாக்கை பெற்றுட்டாரா தெரிஞ்சிரும். ஸ்கிரீன்ல தெரிய போகுது. ஸ்கிரீன்ல எப்ப தெரியும்? மே மாசம் வாக்கு பதிவு பண்ண பிறகு தெரியும். இப்ப நீங்க போடுறது எதுவும் ஸ்கிரீன்ல தெரியறது எதுவுமே உண்மையானது அல்ல. ஏன் சொல்றேன்னா இந்த சர்வே எடுக்கக்கூடிய அத்தனை நபர்களும் ஒருத்தர் விடாம அத்தனை நபர்களும் கமலஹாசன் சீமானை விட அதிக ஓட்டு வாங்குவாருன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? ஒரே ஒரு சர்வே காட்டுங்க. சீமான் அதிகமா வாங்கிட்டாருங்க, கமலஹாசன் கம்மியா வாங்குவாருன்னு சொன்ன ஒரு சர்வே காட்டுங்க எனக்கு. நான் இந்த சர்வே வந்து நம்புறேன். எல்லா சர்வேயும் நான் நம்புறேன். ஒரே ஒரு சர்வே கமலஹாசனை விட சீமான் அதிகமா ஓட்டு வாங்குவாருன்னு சொன்ன சர்வே காட்டுங்க. பட் கமலஹாசனையும் விஜய் நீங்க அப்படி இருங்க நான் சொல்றேன். இருங்க, சர்வே பத்தி நான் பேசுறேன். ஒரு சர்வே என்பது சரியாக இருந்திருந்தால் அது நடந்திருக்கணுமா இல்லையா? நடந்திருக்கணும். நடந்துச்சா? இது வரைக்கும் ஒரே ஒரு சர்வே எடுத்த நிறுவனம் நாங்கள் தவறு இழைத்து விட்டோம், சீமான் தான் அதிகமா வாங்கினாரு, எங்க சர்வே தப்பா போயிடுச்சு அப்படின்னு அறிக்கை விட்ட ஒரே ஒரு சர்வே நிறுவனத்தை காட்டுங்க. ஏன்? அதுதான் நீங்கள் வாய் வழியாக என்ன வேணா சர்வேன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதன் பிறகு அதுக்கு பின் விளைவுகள் எதுவும் இல்லங்கிறதுனால வாய்க்கு வந்து அப்படி கொண்டு வர வேண்டாம். வேற யாரோட தனி ஒரு வேற யாரோட இந்தியாவிலேயே எந்த கட்சிக்கும் நடக்காத ஒரு சம்பவம், துயர சம்பவம் அந்த கட்சி கூட்டத்தில் நடந்துருச்சுங்க. அவ்வளவு மோசமான நிர்வாகத்தை வச்சிருக்காங்க அவங்க. இல்ல இந்தியாவிலேயே நடக்காத ஒரு சம்பவம் நடக்கிற அளவுக்கு நிர்வாகத்தை மோசமா வச்சிருக்காங்க. அவங்கள வேற யாரு கூட, கமலஹாசனோட கூட ஒப்பிட முடியாதுங்க அவரை. ஏன்னா கமலஹாசனுடைய கூட்டத்துல கூட நேர்த்தி இருந்துச்சு. அவர்கள்ட்ட கூட அறிவார்ந்த மக்கள் கூட இருந்தாங்க. இல்ல இப்ப யார் இருக்கிறாங்க? அந்த கூட்டம் ஒரு 41 பேர் உயிரை இழந்த ஒரு கூட்டத்துக்கு மத்தியில அவங்களும் பயணப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க சும்மா விட்டுருவாங்க 26? சொல்லுங்க பாக்கலாம். சும்மா விடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க. வெற்றியை கொடுப்பாங்க. அந்த உயிர் தியாகம், அது உயிர் தியாகமாங்க. அது இது உயிர் தியாகமா? நிஜமா கோவப்படுத்தாதீங்க மாதேஷ். இதெல்லாம் உயிர் தியாகம்னு சொன்னீங்கன்னாக்க கொலை, நேரடி கொலை. அது ஒரு 5 வயசு குழந்தை மேல கிளையோட மரத்து கிளையோட உடைச்சு 4 பேர் உழுந்து கொடல் பிதிங்கி சாவுதுன்னா அது உயிர் தியாகமா? அது அதை பண்ணிட்டு இதுக்காக வந்துட்டு ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னாக்க கோவம் வருமா வராது? கோவப்படுத்தாதீங்க. இதெல்லாம் வந்துட்டு உயிர் தியாகம்னு சொல்லி மக்களை வந்துட்டு கேவலப்படுத்தாதீங்க. இதுக்காக வந்துட்டு நான் அவங்க ஓட்டு போட்டுருவாங்க இதனால வென்றுடுவாங்கன்னு சொன்னீங்கன்னாக்க இதை விட வெக்கக்கேடு ஏதாவது இருக்கா? பெண்ணத்தின் மீது தான் உங்களோட அரசியல் நடக்கணுமா? இதை வச்சு அனுதா ஓட்டு நீங்க வாங்கணுமா? அந்த இழப்பை பார்த்திருக்காங்க. நான் ஒரு பார்வையை சொல்றேன். அப்படின்னும் போது அவங்க தவறான பார்வை. அது வந்துட்டு இழப்பு, விபத்து,
சரிங்களா? நான் விஜய் அவர்கள் கொலை பண்ணிட்டாரு, அவர் தான் விபத்து நடந்துச்சு. அந்த விபத்துக்கு காரணம் யாரு அப்படிங்கிறதை அவங்க உறுதியா நம்பணும், சொல்லணும். நாங்களும் அதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதை சொல்லுவாரு அப்படிங்கறதை எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, பொறுப்பேற்கிறதுக்கு உண்டானவன் நான் இல்லாதவன் என்ன தலைவன்? ஒரு பொறுப்பை என் முன்னாடி வந்துட்டு ஒருத்தர் தவறி விழுந்துட்டாரு, அதை வந்துட்டு திரும்பி கூட பார்க்காம நான் போவேன். என் பஸ்ல ஒருத்தன் அடிபட்டு கீழே விழுறான், அவனுக்காக ஒரு நொடி கூட நிறுத்த மாட்டேன், நான் ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன். என் கார் முன்னாடி ஒரு பெண் வந்து விழறா, அவளை எல்லாம் கண்டுக்கவே மாட்டேன், ஏத்திட்டு போயிட்டே இருப்பானா என்ன விதமான தலைவர் நீ? மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. 2026 உங்களுக்காக முகத்துக்காக மட்டும் ஓட்டு விழுந்துரும் நீங்க நினைக்கிறீங்கல்ல? பாருங்க கள நிலவரம் என்னவா இருக்குங்கிறது 2026 உங்களுக்கு காட்டும். அதன் பிறகு பேசுவோம் உங்களோட சர்வே எல்லாம் என்ன சொல்லுது, சர்வே எடுத்தவர்கள் என்ன பேசுகிறார்கள், வாயில எந்த பிளாஸ்டரை போட்டு ஒட்டுகிறார்கள், நம்ம பேசுவோம், பார்ப்போம். 2026 உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்குமா? உறுதியாக. நீங்கள் அது வந்துட்டு ஏற்றத்தை எப்ப பார்க்க முடியுதுனாக்க, மக்கள் ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி, நீங்கள் விஜய் வந்த பிறகு எவ்வளவு தூரம் நாம் தமிழர் கட்சியினோட கூட்டங்கள் அதிகரிச்சிருக்குங்கிறத நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். மக்களின் மாநாடு நடத்துறோம் February 21. நீங்களும் வாங்க, உங்களுக்கு உண்ட இதையே நேரடி அழைப்பாக நான் கொடுக்குறேன், வாங்க வந்து பாருங்கள். ஒரு கூட்டம், ஒரு மாநாடு எப்படி இராணுவ கட்டமைப்போடு எவ்வளவு நேர்த்தியாக நடக்க முடியுங்கிறத நாம் தமிழர் கட்சி நடத்தி காட்டும். நீங்க கண்ணு முன்னாடி பாருங்க. மக்கள் பார்க்கும்போது இத்தனை பெரிய கூட்டம் வந்தாலும் அது எவ்வளவு நேர்த்தியாக நடக்கிறதுங்கிறத பார்த்த பிறகு மக்களுக்கு உண்டான இது மனநிலைங்கிறது எப்படி மாறுங்கிறது தெரியும். 26 எங்களுக்கு உண்டான எழுச்சி மிக்க இதா இருக்கும், நீங்க பாப்பீங்க. நாங்கள் ஆட்சி கட்டில அமர்வதற்குண்டான ஏற்பாடுகளை இந்த 26 எங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். இந்த மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடுன்னு February 21 நடத்துறீங்கல்ல, அது எல்லாரும் கூட்டம் காட்டுறதுனால நம்மளும் ஒரு பிரம்மாண்ட கூட்டம் காட்டணும் தேவை வந்திருக்கா? தேவையில்லைங்க. எங்களுக்கு வந்துட்டு கூட்டத்தை காட்டுவது என்பது நாம் தமிழ் கட்சியினுடைய நோக்கம் இல்லை. அந்த கூட்டம் எப்படி நேர்த்தியாக நடத்துவதுங்கிறத காட்டுறது தான் எங்களுக்கு நோக்கம். விஜய் வந்து ஒரு கலேபரமா நடத்திட்டாரு, நாம கட்டுப்பாடா நடத்தணும்ன்றதுக்காக நடத்துறீங்களோ? நடத்தக்கூடிய அதுக்காக நடக்கும். நாங்கள் ஒவ்வொருவருக்காக மாநாடு போட்டுட்டே வரோம். மரங்களின் மாநாடு போட்டோம், மாடுகளின் மாநாடு போட்டோம், நீர் மாநாடு போட்டோம், கடலம்மா மாநாடு போட்டோம், இது மலைகளுக்கு உண்டான மாநாடு போட்டோம். இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இயற்கை சார்ந்து கொண்டு வந்தோம். இந்த இயற்கை சார்ந்து வாழக்கூடிய மனிதனின் மாநாட்டை நாங்கள் வந்து இப்ப நடத்தி காட்டுறோம். அந்த மாநாட்டின் அடிப்படையில மக்கள் வந்துட்டு எவ்வளவு தூரம் எழுச்சியாக தமிழ் தேசியத்துக்கு வந்து சேர்றாங்கிறது நீங்க நிச்சயமாக பார்க்கலாம். இல்ல ஒழுங்கினமா ஒரு கூட்டம் நடந்துக்குச்சு, அதனால நாங்க ஒரு ஒழுங்கா நடந்து காட்டணும் இல்லைங்க, ஒரு உதாரணத்தை நிறுத்தணும்ல, மொத்த இந்தியாவுக்கு உண்டான ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணணும்ல, ஒரு கட்சியினுடைய மாநாடு எப்படி நடக்குங்கிற ஸ்டாண்டர்டை செட் பண்ணணும்ல. நாம் தமிழர் கட்சி 21ஆம் தேதி அதை நடத்தி காட்டு, நீங்க பாப்பீங்க. ஒரு 3 நாளா அண்ணனும் தம்பியும் பேசிக்கிறாங்க, ஏதோ அலைன்ஸ் எல்லாம் வரப்போகுது, அப்படி சீமானும் விஜயும் பேசிக்கிறாங்கன்றாங்க. என்ன ஏதோ நடக்குதா என்ன? விஜய் வரட்டும், நேர்ல வரட்டும், பாப்போம். யார் எங்க என்னன்னு பாக்கவா? சீமான் வரட்டும், பாப்போம். அதற்குண்டான காலம் எல்லாம் கடந்து போயிருச்சுங்க. நாங்க சொல்றோம், நாங்க விஜய் அவர்கள் வந்திருந்தால், அண்ணனோடு சேர்ந்து பயணித்திருந்தால், இது ஒரு நல்ல கூட்டணியாக அமைந்திருந்தால் சரியாக இருந்திருக்குமானா இருந்திருக்கும், அது வந்துட்டு பிரச்சனையே இல்லை. ஆனா அவர்கள் கொள்கை மாறி தடம் மாறி அவர்கள் போன பிறகு நாம வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு நாம் தமிழ் கட்சியினர் வேட்பாளர்களை அறிவிச்சு எல்லா காலத்திலையும் வென்று நம்ம வந்துட்டு போய் வேலை செஞ்சு ஆரம்பிச்ச பிறகு வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி இனிமே ரிவர்ஸ் கியர்ல எல்லாம் வராது. நீங்க வந்து சேர்ந்து கொண்டால் கூட உங்களுக்கு எத்தனை இடங்களை கொடுக்கணுங்கிறத அண்ணன் முடிவு பண்ணுவார். நீங்க வாங்க, சேர்றதா இருந்தா சேர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்றோம், வர்றதா இருந்தா நேர்ல வாங்க, பேசுங்க, பாப்போம். இது ஒட்டாது. மாதேஷுக்கே தெரிஞ்சிருச்சு, விஜய்க்கு தெரியாதா என்ன? தெரியும். ஒரு களத்தில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும் நன்றி டாக்டர். நன்றி.